வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வெஜிடபிள் பிரியாணி, அவரைக்காய் பொரியல். இவ்வளோதாங்க. இப்போது அதுக்கு நான் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 3 பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன். கையளவுக்கு கொத்தமல்லி, அதில் 2 வேர் போடுறேங்க. இந்த வேர் நல்லா அலம்பிட்டு போடுங்க. இது நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். அட் த சேம் டைம் இதில் ஏதோ வேல்யூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நான் ஒரு சேனலில் தான் பார்த்தேன். அப்போதுலேருந்து இந்த வேரை நான் தூக்கி போடுறது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மண் இல்லாமல் அது ஒரு 2 போடுறேங்க. ஒரு இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, அப்புறமா அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 7-8 பல்லு பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்துட்டு 75 ml தயிர், ஒரு 200 கிராம் பன்னீர், 50 கிராம் பட்டாணி, பச்சை பட்டாணி, ஒரு 1/4 கிலோ ப்ரோக்கலி, ஒரு 100 கிராம் கேரட், 100 கிராம் பீன்ஸ். நான் கொஞ்சம் தாங்க பண்ண போகிறேன். இதில் 200 கிராம் ரைஸ் நான் நல்லா வாஷ் பண்ணி அதை வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கேன், ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த வேகத்துக்குள்ளங்க நம்ம பிரியாணி வதக்கிக்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு பாத்திரம் வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தட்டுங்க. இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சுங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் நெய்யுங்க, அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் ஆயிலுங்க. நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் பட்டை இந்த அளவுக்குங்க, சுருளி பட்டை இது போடுறேங்க. ஸ்டார் அனாசியில் ஒரே ஒரு பெட்டல், ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப மசாலா வந்து ரொம்ப காட்டாக இருக்கக்கூடாது. அப்புறமா 2 ஏலக்காய், அண்ட் மோரோவர் நான் கம்மி தான் பண்ணுறேங்க. 2 ஏலக்காய், 3 லவங்க, அப்புறம் ஒரு பிரியாணி இலை. இதை போட்டுட்டு ஆனியன் போடுறேங்க. பச்சை மிளகாய் போடுறேங்க. மூடி வச்சிடுறேங்க. தீயை கொஞ்சம் குறைச்சி வைக்கிறேங்க, பிகாஸ் பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்குங்க, வதக்குங்க, வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயத்தை பார்க்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. வெங்காயம் வதங்கட்டும். இப்போ பாருங்க, தக்காளி ஓரளவுக்கு நல்ல முக்கால் பதத்துக்கு வெந்துடுச்சுங்க. இப்போ தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு கொத்தமல்லி, நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லி, எடுத்து வச்ச புதினா 2த்தையும் போட்டுட்டு சிம்மில் வைங்க பாத்திரத்தை. அதாவது ஃப்ளேம்ஸை குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். பார்க்கலாங்க. மல்லி, புதினா 2ம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேங்க. வதக்கிட்டு மூடி வச்சிருவாங்க. திறந்து பார்க்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ இதில் தயிர் போடுறேங்க. இப்போதைக்கு சிம்மில் வைங்க. இந்த தயிர் நல்லா இதாக வந்துருக்குங்க, பிரிஞ்சு வந்து ஒன்னோட சேர்ந்துச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு மிளகா பொடி, ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம், கொஞ்சம் ரைஸ் தான் போடுறோம். ஒரு 1/2 ஸ்பூன் வரைக்கும் போட்டுட்டு கிளறிக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம என்ன காயெல்லாம் எடுத்துருக்கோமோ அது எல்லாத்தையும் போட்டுடலாங்க. பட்டாணி, கேரட், பீன்ஸ், ப்ரோக்கோலி நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது காலிஃப்ளவர் மாதிரி இல்லைங்க, கொஞ்சம் டக்குன்னு வெந்துடும், அப்புறமா ஸ்மாஷ் ஆகிட போகுது. ஸோ நல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு
மூடி வச்சிடலாங்க. இப்போது இந்த மசாலா எல்லாத்துக்கும் நல்லா படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் போட்டுடலாங்க. 200 grams பன்னீர் கிளறிக்கோங்க. மூடி வச்சுக்கலாங்க. தீய மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. எல்லாத்துக்கும் நல்லா கோட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாங்க. நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்தேங்க. அதுதான் 200 grams ஆஃப் ரைஸு. இது இப்போ நான் 1.5 கிளாஸ் தண்ணி விடுறேங்க. 1 அரைங்க 1.5 glasses ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா பாயில் வரட்டுங்க. நல்லா ஒரு 2-3 minutes அந்த வாட்டர்லேயே நல்லா கொதிக்கட்டுங்க. ஏன்னா அப்போ தான் வெஜிடபிளில் இருக்கிற வாட்டர்லாம் வந்துட்டு கொஞ்சம் கூட சேர்ந்துக்கும். அப்போ நம்மளுக்கு இது கரெக்டாக வரும் இது பதம். இப்போ நான் வந்துட்டு இதை மூடி வச்சு ஒரு நல்ல ஒரு 5 minutes வந்து வெஜிடபிளுக்கும் எல்லாமே நல்லா வந்துட்டு எடுத்துக்கும். அப்புறமா ரைஸ் போடணும். அது பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா பாயில் ஆகி வருது எல்லாமே. இப்போ நான் உப்பு பார்த்துக்கிறேங்க. இதில் எனக்கு கொஞ்சம் உப்பு போடணும் போல் இருக்குங்க. ஸோ கொஞ்சோண்டு போடுறேங்க. அதுங்க வெஜிடபிள் வெந்துடுச்சுங்க. பாதி வெந்துடுச்சுங்க. நம்ம ரைஸை போட்டோம்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் அடுப்பை குறைச்சி வைக்கிறேங்க. இப்போ ரைஸ் போடுறேங்க. அதில் நிறைய வெஜிடபிள்ஸு கம்மி தாங்க ரைஸு. வீட்டில் ரொம்ப கம்மி தான் ரைஸ் சாப்பிடுவோம். சுத்தமாக வாட்டர் இல்லாமல் நல்லா எடுத்துகிட்டு போடுங்க. நான் ஆல்ரெடி இதில் வாட்டர் இருக்குல்ல, வாட்டர் வெடிச்சிட்டு மொத்ததும் ரைஸை போட்டுட்டேங்க. ஒரு கிளறிட்டு ஹைலியே வைங்க. இப்போ கொஞ்சம் ஆக்சுவலாக இப்போ நான் போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ்க்கு வந்துட்டுங்க நீங்கள் வந்துட்டு ஒரு 400 grams வரைக்கும் ரைஸ் போடலாங்க. பட் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மி தாங்க ரைஸு. அதனால் வந்து வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கும். இப்போ செக் பண்ணிக்கலாங்க. உப்பு சரியாக இருக்குங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாங்க. மூடி திறந்து இப்போ பார்த்தீங்களா தண்ணி குறைஞ்சிச்சுங்க. பத்திரமாவே இருக்கட்டும். கொஞ்சம் பத்திரமா தீயை வந்துட்டு பார்த்து குறைச்சிக்கோங்க. ஏன்னா அடி பாத்திரத்துக்கு அடியில் வந்துட்டு அது எந்த பாத்திரமா இருந்தாலும் சூடாகிட்டு இருக்கு இல்லையா ரொம்ப நேரமாக. நல்லா அங்கே ஜாஸ்தி இருக்கும். மேலே நம்மளுக்கு தெரியாது. பட் உள்ளே வந்துட்டு கீழே வந்துட்டு நம்மளுக்கு தீஞ்சிடும். ஸோ ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டேங்க. இப்போ பார்க்கலாங்க. இப்போ தண்ணி ஃபுல்லாக நல்லா வத்திருச்சுங்க. கொஞ்சம் இருக்குதுங்க. பாருங்க. இப்போ நம்ம இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 minutes வச்சு பார்க்கலாங்க. நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஒரு 5 to 7 minutes. 5 minutes ஆனோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சுங்க. திறந்து பார்க்கலாம். பாருங்கள் தண்ணியே வரலைங்க. அந்த இருக்கிற ஈரமும் உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஒரு 2 minutes வச்சு ஆஃப் பண்ணிடலாங்க. நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேங்க. அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு மினிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 hour எடுக்காமல் இருந்தீங்கன்னா நல்லா வந்துடுங்க. 20 minutes மினிமம் ஒரு 1/2 hour இருந்தீங்கன்னா இன்னும் நல்லா வந்துடுங்க. நான் இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ பிரியாணி பார்க்கலாமா? பாருங்க பாருங்க அடி பிடிக்காம அழகாக வந்துருக்கு பாருங்க. ரொம்ப கிளறி விட்டுறாதுங்க. பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு பிளேட் இதில் வச்சு காட்டுறேங்க. பாருங்க வேறு வரையா நம்ம இன்னும் ஆற நல்லா வந்துடுங்க. இது வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லைங்க. ஏன்னா இது வந்து ஏஎம்சி பாத்திரம். அதில் தண்ணி இல்லாமலே வேகும். இப்போ அதுக்கு தேவையான உப்பை போட்டுட்டு நான் வந்து மூடி வச்சு ஆன் பண்ணிடுறேங்க. அந்த தண்ணி எவ்வளோ வந்துருக்கு பாருங்களேன். இதுலேயே காயிலேயே தண்ணி வந்துருக்குல்ல. இதை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு நல்லா இந்த தண்ணி சூடுற வரைக்கும் இது பண்ணிவிடுங்க. இப்போ இது வெந்துதான்னு பார்க்கலாம். வெந்துருச்சுங்க. கொஞ்சம் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? தண்ணி ஃபுல்லாக வத்திடுச்சுங்க. தண்ணி ஃபுல்லாக வத்திடுச்சு. இப்போ நம்ம இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த சூடுக்கே வந்து இதாகிடுங்க. இப்போ நான் அவரைக்காய் தாளிக்க போகிறேங்க. பேன் சூடாகிடுச்சு. எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், ரொம்ப ஊற்றலை.
அதுலேயே கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா தாளிப்பு வந்து பொரியுதுங்க. இப்போ இதில் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3-4 பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இதை பொரிச்சுக்கோங்க. இப்போ நான் வேக வச்சு வச்சு அவரைக்காவை இதில் போட்டுருங்க. பார்த்தீங்களா, தண்ணியே இல்லாமல் வந்துருச்சு. இப்போ ஒரு 2 காஞ்ச மிளகா, மஞ்சள் தூள் போட்டுட்டு வதக்கி விட்டுடலாங்க. காஞ்ச மிளகா நம்ம இது பொரியல் பண்ணாமல் இந்த தாலி கச்சை போட்டோன்னா கலர் ஒரு மாதிரி மாறிடுதுங்க. அது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கச்சே அதுலேயே நல்லா இதாகிடும். மூடி வச்சிடலாங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஈரம் குறைஞ்சிடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. தேங்காய் போட்டுருவேங்க. பாருங்கள், இவ்வளோ தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா புரட்டிட்டு இந்த ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வச்சிடாதுங்க. இப்போ பாருங்கள், இதில் கம்ப்ளீட்டாக எல்லாமே ஈரப்பதம்லாம் நல்லா போயிடுச்சுங்க. ஸோ இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை இப்படி வைக்கிறேங்க. ஃபுல்லாக மூடிடாதுங்க. அட் த சேம் டைம் ஃபுல்லாகவும் திறந்து வைக்காதுங்க. இதுலேயே கொஞ்சம் குக் ஆகும். பட் இப்போ நம்ம மூடிட்டோம்னா தண்ணி விடும். அதனால் இப்படி வச்சுட்டோம்னா தண்ணி விடாமல் இருக்கும். நல்லா ஆறுன அப்புறமா நீங்கள் இது பண்ணிக்கலாம். தோசை டிஃபன் பண்ண போகிறேங்க. அதுக்கு ஒரு சட்னி அரைக்க போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலைங்க, டீஸ்பூனு, ஒரு சின்ன தக்காளிங்க, ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 பத்தை, இந்த அளவுக்கு 2 பத்தை, இந்த விரல் அளவுக்கு 2 பத்தை தேங்காங்க, ஒரு சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் தான், சின்ன சைஸு ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு தாளிச்சிருவேங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ அரைச்சிடலாங்க. தண்ணி விட்டுக்கலாம். வெங்காய சட்னி தாளிச்சுட்டு தோசை ஊற்றிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுங்க, தோசை, சட்னி, வெஜ் பிரியாணி, ரைத்தா, அவரைக்காய் பொரியலுங்க. இதுதாங்க. இது தயிர் சாதம், அவரைக்காய் பொரியல் தொட்டுக்க சாப்பிடுவோங்க. ரைஸ் கொஞ்சம் தான் சாப்பிடுவோம். வெஜிடபிள் கம்பல்சரியாக இருக்கும். இதில் எவ்வளோ இருந்தாலும் திருப்பி ஒரு வெஜிடபிள் பண்ணுவேங்க. இன்றைக்கி என்னோடய குக்கிங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றிங்க.